முல்லை பெரியாறு அணையில் விரிவான ஆய்வு மேற்கொள்ள மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது தமிழக அரசுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுவது ஏன்? விவசாயிகளின் நிலைப்பாடு என்ன என்பதை இதில் பார்க்கலாம். தமிழகத்திற்கு அண்டை மாநிலங்களுடன் இருக்கும் பிரதான பிரச்சனையாக உள்ளது அணைகள். முல்லை பெரியாறு அணையும் அதில் ஒன்று. கேரளா தமிழகம் இடையே அமைந்துள்ள பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது என்று கேரள அரசு கூறுகிறது. எனவே அணையை இடித்து புதிய அணை கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. இதற்கு தமிழக அரசு மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நாங்க சொல்றது ஒன்றுதான், வெறும் 6.5 டிஎம்சி தண்ணி அது உனக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று சொன்னால், இடுக்கி அணையில் தேக்கக்கூடிய 72 டிஎம்சி தண்ணி உனக்கு அச்சுறுத்தலாக இல்லையா? அதுதான் உடையும். எங்களுடைய கணிப்பென்னு கேட்டால், பாதுகாப்பற்ற முறையில் கட்டப்பட்ட அந்த ஆர்ச்சி டமான இடுக்கி அணை தான் உடையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதே தவிர, பழங்கால தொழில்நுட்பத்தை கொண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணை 999 ஆண்டுகளுக்கும் நிற்கும். மத்திய நீர்வள ஆணையத்தினுடைய இந்த ஒருதலைப்பட்சமான முடிவு கண்டிக்கத்தக்கது. தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் 2026 டிசம்பர் 31 வரைக்கும் நமக்கு அங்கே அனுமதி இருக்கு. இப்படியான சூழலில்தான் முல்லை பெரியாறு அணையின் முதன்மை கண்காணிப்பு குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அக்குழுவின் தலைவர் ராகேஷ் காஷ்யப் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு குறித்து விரிவான ஆய்வு நடத்த வேண்டும் என்று கேரள அரசு தரப்பில் வலியுறுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு, அணை பாதுகாப்பு சட்டத்தின்படி 2026 ஆண்டுதான் ஆய்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தது. ஆனால் மத்திய நீர்வள ஆணையம் தமிழ்நாட்டின் கோரிக்கையை நிராகரித்தது. கேரளாவின் கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த முடிவு ஒருதலைபட்சமானது என்று கூறும் தமிழக விவசாயிகள் இது தமிழக அரசுக்கு பின்னடைவு என்று சாடுகின்றனர். இந்த முடிவு தமிழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 1 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் இந்த முல்லை பெரியார், 10 லட்சம் விவசாயிகளுடைய வாழ்க்கை, 4,32,000 ஏக்கர் பாசன பகுதி அதை உருவாக்கி கொடுத்திருக்கு. இன்னைக்கு அணை பலமாக இருக்கிறது என்று சொல்லி 14 எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்த அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய வேண்டும். நாம சொல்கிறோம் அதுதான் சரியாக இருக்கும். தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் என்ன சொல்லுது? 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒருதலைப்பட்சமான முடிவை எடுத்திருக்கிறது. மத்திய நீர்வள ஆணையம் ஒருதலைப்பட்சமான முடிவு. மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதலின்படி நிபுணர் குழு ஆய்வு நடத்தும் என்றும், ஆய்வுக்கு தேவையான அனுமதிகளுக்கு உடனடியாக விண்ணப்பிக்குமாறும் கேரளாவை மத்திய நீர்வள ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆய்வுப் பணிகளை 12 மாதங்களுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அணையின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.